ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க உங்களுக்கு என்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு மாறுது, இதனால் எப்படிப்பட்ட மாற்றமும் என்ன விதமான முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே முருகப்பெருமான் நிச்சயமாக கூடிய விரைவில் நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, களத்திர ஸ்தானத்தில் குரு, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 5/2/2025 அன்று தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் சுகஸ்தானத்திற்கு மாற போகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் 11/2/2025 அன்று களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. மேலும் 12/2/2025 அன்று தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் சுகஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் 21/2/2025 அன்று அஷ்டமஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. மேலும் 26/2/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க என்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்த வேலைகளை கச்சிதமாக முடிப்பதில் சிறந்தவங்களாக இருப்பீங்க. மேலும் இந்த மாதம் எதிர்பார்த்த பணவரத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ராசியில் இருக்கும் வக்ர சனியால் மன நிம்மதி குறையக்கூடும். வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது உருவாக்க போகுது. எனவே கவனமாக எதிலுமே ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே வேளையில் ராசிநாதனின் சஞ்சரிப்பதால் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் அவரோரு ஸ்தானத்தை அவரே பார்ப்பதால் யோகமான காலமாக உங்களுக்கு அமைய போகுது. அதாவது தொழிலில் வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி வீண் அலைச்சலும் பண விரயமும் அகலும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது துரிதமாகும். மனதில் வியாபாரம் பற்றிய கவலைகள் அகலும். உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்தோடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த மாதத்தில் பார்க்கப்படுதுங்க. அதே போல் குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் களைப்பும் சோர்வும் அதிகமாக உண்டாகும். கவனமாக எதிலுமே இருப்பது நல்லது. மேலும் பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடும் போது யோசித்து செய்வது ரொம்ப நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படும். செலவுகளும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை குறையும். பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். அடுத்தவங்களுக்காக எந்த பொறுப்பையும் இருக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும். மேலும் பொருள் வரத்து கூடும். பயணம் செல்ல நேரிடும். அதே போல் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சல், காரிய தாமதங்கள் போன்றவை ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. காரியங்கள் அனைத்தும் அனுகூலம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவருவீங்க. எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முருக கடவுளை வணங்கி வர எல்லாவற்றிலுமே நன்மை உண்டாகும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், செவ்வாய், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 9, 10. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 2, 3 அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
அதே போல் உங்களுக்கு சாதகங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 5ல் சுக்கிரன் உச்சம் பெறுவது நல்ல அமைப்பாக இருக்குது. மேலும் 7க்குரியவன் 5வது இடத்துல பலம் பெறுவதால் குடும்ப உறவுகள் சாதகமாக இருக்கும். வீட்டில் அமைதி நிலவும். கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மறையும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். வெளிநாட்டு மற்றும் வெளிவட்டார தொடர்புகளால் ஆதாயம் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டாகும். வேலை கிடைக்கவில்லையே என்று சிரமப்பட்டவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 6க்குரிய செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத சில நன்மைகளும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வரப்போகுது. குறுக்கீடுகள் அனைத்தும் அகலும். மேலும் புதன் பகவான் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுப்பாரு. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அகலப்போகுது. அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பதால் சில காரியங்களை நீங்களே அவசரப்பட்டு செய்துவிட்டு இப்படி செய்து விட்டோமே என்று வருத்தும்படியான சூழ்நிலை உண்டாகும். எனவே எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே யோசித்து செய்ய வேண்டிய ஒரு அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேலும் அர்த்தாஷ்டம சனியும் நடக்குது. மேலும் 5ல் உள்ள ராகுவால பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். இப்போதைக்கு குரு பார்வை உங்கள் ராசியில் கிடைப்பதால் எதுவும் உங்கள் கைமீறி போகாது அப்படிங்கிறது ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுதுங்க. அதே போல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணியிடங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். செய்ய வேண்டும் என்று எண்ணிய காரியங்கள் செய்ய முடியாத நிலையில் ஏற்படுத்தும். மருத்துவ பொருட்கள் மற்றும் வியாபாரம் மூலமாக ஆதாயம் ஏற்படும். விருந்துகளில் கலந்து கொள்ள நினைத்தாலுமே முடியாத நிலை அப்படிங்கிறது உருவாகும். வீட்டில் இருந்து உண்டு உறங்கி பொழுதுபோக்க கழிப்பீங்க. மேலும் ஐடி ஊழியர்கள் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே வேலைகள் செய்வீங்க. பெண்களுக்கு வீட்டு வேலைகள் சேர்ந்து கொள்ளும். புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைத்து விடுவீங்க. தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படும். இன்னும் சிலருக்கு வாக்காள வருமானம் பெருகும். விருப்பங்கள் அனைத்தும் நடக்கும் என்று சொல்வதற்கு இடமில்லை. அமைதியாக இருந்து வெற்றி காண முயற்சியுடுங்க. மேலும் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமே இல்லாமல் சொன்ன தேதியில் கண்டிப்பாக நடக்கும். மேலும் மனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய தொடர்புகள் நன்மைகளாக இருக்காது. செலவுகள் அதிகரிக்கும். பணவரவு குறையும். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட சுபகாரிய நிகழ்ச்சிகள் தாமதப்படும். அனைவரும் வீட்டில் இருப்பதால் மகிழ்ச்சி பொங்கும். அரசாங்கம் தரும் பிரச்சனைகளால் கவலை வரக்கூடும். புண்ணிய யாத்திரைக்கான பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. போக்குவரத்து குறைபாடுகளால் வெகு தூர பயணங்கள் பாதிப்பு கொடுக்கும். இனிய நண்பர்கள் உதவி நினைத்தால் அவர்கள் சந்திக்க முடியாத நிலை உருவாகும். புதிய தொழில் தொடங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அரசு பணியில் இருப்பவங்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு இருந்தாலுமே பணிச்சுமை அதிகரிக்கும். ஆயினும் கூட அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. கல்வியில் தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல வழிகளிலும் தனவரவு கூடும் அப்படின்னு சொல்வதற்கு இல்லைங்க. அரசு வேலை அல்லது தனியார் கம்பெனியில் உயர் அதிகாரிகள் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். அரசு உதவி கிடைக்க வாய்ப்பு உண்டாகும். எல்லா காரியங்களிலுமே வெற்றி கிடைப்பது அரிது. சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம். ஆனாலுமே அதில் கலந்து கொள்ளும் பாக்கியம் இருக்காது. உங்களுக்கு மிக்க அனுகூலமற்ற வாரமாகவும் நாட்களாகவும் இருக்க போகுது. மேலும் எந்த காரியத்தையும் திறன்பட செய்ய நினைத்தாலுமே முடியாத நிலையே ஏற்பட போகுது. இன்னும் சிலருக்கு அதில் தடை தாமதங்கள் ஏற்படும். அதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்கை அடைவது கடினமான ஒரு விஷயமா இருக்கக்கூடும். இன்னும் சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைத்தாலுமே பணி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை நாம் விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க என்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க என்பதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. நன்றி.